ஒரு பிரசங்கர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பாட்டி அம்மா அழுது ஜோம் பண்ணிட்டே இருக்கு. எல்லா ஆட்டுக்குட்டிகளும் வீட்டுக்கு போயிட்டு, எல்லாருமே பிரசங்கத்து பவர்ல வீட்டுக்கு போயிட்டு, இந்த பாட்டி அம்மா மட்டும் அழுது ஜோம் பண்ணிட்டு இருக்கு. அவர் பிரசங்கத்தை முடிச்சாரு. முடிச்சுட்டு பாட்டி அம்மாவிட்ட போய் சொன்னாரு, உங்க ஒரு ஆளுக்காக நான் பேசி இருக்கு, அத்தனை பேரும் வசனத்தை விட்டுட்டு எழும்பி போச்சினும், நீங்க மட்டும் வசனத்தை அழுதுட்டே கேட்டுட்டு இருந்தீங்க. அப்படி இல்லை பாஸ்டர், நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ அவங்க சொல்ல 2 காரியத்தை சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க டேபிளை கீழே மிதிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா பாஸ்டர், பெட்ஷீட்டு, அது எங்க வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்தது. நான் இப்போ எழும்பி போனாலும் தூங்கணும்னா எனக்கு பெட்ஷீட்டு வேணும். அதனால் 2 காரியம் ஜெபம் பண்ணிட்டு இருந்த, ஆண்டவரே உடைய மகனை நிறுத்த சொல்லும், என்னுடைய பெட்ஷீட்டை எனக்கு தாரும். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் போக மாட்டேன். நான் ஒரு 10:30 இல்லாமல் முடிச்சிடுவேன். அதுக்கு மேலே பேச மாட்டேன். அதுக்கு மேலே பேசணும்னா நேற்றைக்கு மாதிரி ஏதாவது அந்த பக்கம் வந்துன்னுட்டு இப்படி காட்டுனா நான் 12 மணி வரை பேசுவேன். ரொம்ப நேரம் எங்களுக்கு பிரசங்கம் கேட்கணும் பாஸ்டர், ஆசையாக இருக்குன்னு சொன்னால் யாரையாவது ஏவி விடுங்க, இந்த பக்கம் வந்துன்னு ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு நான் நாளை காலையில் வரை பேசுவேன். Praise the Lord. Hallelujah. சொல்லுங்க, சிலந்தி வலை. இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு நான் உட்கார்ந்து டைரியில் எழுதினேன். எழுதினப்போ நான் ரொம்ப யோசித்தேன், இதுக்கு இரும்பு கோட்டைன்னு பேர் வைக்கணுமா, இல்லை வெண்கலம் அப்படின்னு பேர் வைக்கணுமா, உறுதியான ஏதாவதுன்னு பேர் வைக்கணுமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இதுக்கு பேரு சிலந்தி வலைன்னே போதும். என்னன்னே போதும், சிலந்தி வலைன்னே போதும். ஏன் நான் சிலந்தி வலைன்னே போதும்னு தீர்மானம் பண்ணேன்னா, அதுக்கு கூட ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டேன். அது என்ன வார்த்தை தெரியுமா? சிலந்தி வலையும் பற்றி எரியும் அபிஷேகமும். ஆட்டுக்குட்டிகளா, சிலந்தி வலையும் பற்றி எரியும். ஒரு தடவை மெதுவா பேசுங்க. சிலந்தி வலையும், கொஞ்சம் கூட மெதுவா பேசுங்க. சிலந்தி வலையும் பற்றி எரியும் அபிஷேகம். இந்த உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு பண்டிகை உண்டு இல்லையா, அது என்னைக்கு? நாளைக்கா?